சினிமா வட்டாரம் கொஞ்ச நாட்களா பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு வருது. அதுலயும் முக்கியமா தயாரிப்பு சங்கத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள். இதனால எல்லாரும் உட்கார்ந்து கலந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அதனால இந்த தீபாவளிக்கு புது படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்க வட்டாரத்துல இருந்து சொல்லப்படுது. ஏன்னா இவங்களோட சிக்கல்களை பேசி தீக்கணும் அப்படின்னா அக்டோபர் மாச கடைசியில இருந்தே புது படங்கள் வெளியிடுறத நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் எல்லா தயாரிப்பாளர்கள் கிட்டையும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பிரச்சனை உட்கார்ந்து பேசணும், என்ன பிரச்சனை அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் வெளியான திரைப்படங்கள்ல காஞ்சனா, பாகுபலி படம் மட்டும்தான் எல்லா தரப்பினருக்கும் லாபம் தந்ததா சொல்லப்படுது. அதை தவிர திரைப்படம் எடுக்கிறதுக்கு செலவாகிற செலவுகள், நடிகர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட செலவாகுது. வங்கிகள் கிட்ட போயிட்டு கடன் கேட்டா வங்கிகள் யாரும் தயாரிப்பாளர்களுக்கு கடன் தராத காரணத்தினால தயாரிப்பாளர்கள் பைனான்சியர்கள் கிட்ட போயிட்டு கடன் வாங்குறாங்க. இதனால அவங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கி சிக்கி தவிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா படம் தயாரிக்கிற முறைய மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் சங்க தலைவரான சரத்குமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி அவுட்ரேட் முறையில இப்போ திரைப்படம் வாங்கப்படுறதுல, அது மட்டும் இல்லாம படம் விற்கப்படுதோ இல்லையோ எல்லா நிதி சுமையும் தயாரிப்பாளர்கள் ஏற்கணும் அப்படின்னு இருக்கு. எல்லா தரப்பினருக்கும் பணம் தந்ததுக்கு அப்புறம் தான் படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தயாரிப்பாளர் தவிர எல்லாருக்குமே லாபம் கிடைச்சிருது. தொடர்ந்து நஷ்டம் அடையிறது தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். நாட்டுல உள்ள சில விவசாயிகள் மாதிரியான நிலைமை தான் தயாரிப்பாளர்களுக்கும் நடந்துட்டு இருக்குன்னு சரத்குமார் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சரி பண்ணணும்னா எல்லாரும் உட்கார்ந்து கண்டிப்பா இந்த பிரச்சனையை பேசி தீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தீபாவளிக்கு படங்களை நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம்தான். பாபு பாபு இட்ஸ் மீ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா?